ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சம்திங் அபவுட் ஃபிஷ் அண்ட் பேர்ட்ஸ். என்ன ப்ரோ உயிரோடு இருக்கீங்களா இல்லையான்னு கேட்பீங்க. உயிரோடு தான் இருக்கோம். அது வந்து என்னென்னா, நம்ம ரொம்ப இப்போ வந்து மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நிற்கிறாங்க, போட்டுட்ருக்காங்க. கைஸ், இந்த இடம் உங்களுக்கு என்னன்னு தெரியுதா? நம்ம எப்போவுமே மீன் பிடிக்கிற இடம் தான். இந்த இடத்துல செம்ம ஸ்பாட்டு கைஸ். இந்த இடமே உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த இடத்துல நான் 7 கிலோ, அதாவது ஒரு விரால் மீன் 7 கிலோ, நிறைய விரால் மீன் கிடக்கு. ஒரே ஒரு விரால் மீன் நேற்று 7 கிலோவில் பார்த்தேன். ஸ்பாட் ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். செடி ஏகப்பட்ட செடி எவ்வளோத்துக்கு வளர்ந்து கிடக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்பாட்டு தெரியுதா? இந்த இடத்துல 7 கிலோவுக்கு பார்த்தேன் விரால் மீன். ஒரே விரால் மீன் 7 கிலோ. ஆனால் எத்தனை விரால் மீன் இருக்குன்னு தெரியல. விரால் மீன் நிறைய கிடக்கு. ஆனால் ஒரே மீன் 7 கிலோ. என்னால் இப்போ வரைக்கும் என்னால் நம்ம முடியல. செம்ம சைஸு. மண்டையே 1.5 கிலோ அந்த மாதிரி இருக்கும் போல், அவ்வளோ பெரிய சைஸு. யானைப்புந்த மடை நம்ம பக்கத்து, அது வந்து அந்த சைடு, அது நம்ம எப்போ முடிக்கிற சைடு. இது வந்து நம்ம யானைப்புந்த மடை தான். பார்த்தாலே தெரியும். சும்மா ரொம்ப காடாயிட்டு கைஸ் இடமே. ரொம்ப காடாகி ரொம்ப இதுவாகிடுச்சு. அப்பா மீன் பிடிக்க வந்து கைஸ், அதாவது எதுக்கு ப்ரோ இவ்வளோ நாளாக வீடியோ வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ப்ராப்ளம்ஸ் சொல்லலாம். பட் இருந்தாலும் நம்ம ஒரு ஃபோன் வேறு வாங்கியிருக்கிறோம். அதில் தான் அப்புறம் வீடியோவும் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த ஃபோனையும் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறோம், ஓகேவா? விவோவில் ஒரு ஃபோன், அது டி ஃபோன் அந்த மாதிரி ஒரு ஃபோனு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன், ஓகேவா? ப்ரோ நீங்கள் போடுங்க போட்டுட்ருக்காங்க. நம்ம அப்படியே உங்களுக்கு இத்தனை நாளாக வீடியோ வரல அந்த மாதிரி சொல்லிடுறேன். ஏன்னா அதனால் நம்ம செமஸ்டர் எக்ஸாமு, அது தண்ணி ரொம்ப அதிகமாகி ப்ராப்ளம் ஆகி ரொம்ப இதில் இருந்தோம் கைஸ். இந்த இடத்துல ஆமை கிடக்கு. நான் 100% உறுதியாக சொல்கிறேன், இந்த இடத்துல ஆமை கண்டிப்பாக கிடக்கு கைஸ். ஆனால் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நாள் போடுறோம், ஓகேவா? தூண்டில் கண்டிப்பாக ஒரு நாள் போடுறோம், பிடிக்கிறோம், தட்டுறோம். ஆனால் ஆமை பிடிச்சா போலீஸ் நம்மளை பிடிச்சிருவாங்க, அது ஒரு விஷயம். இந்த தண்ணி பார்த்தீங்களா, அந்த இடத்துல முடியுது, சரிங்களா? இத்தனை நாளாக ஏக்கு ப்ரோ வீடியோ வரலன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். என்ன ப்ரோ திண்டு மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து இப்போ வந்து கெட்டியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே இப்போ கெட்டி 2 மாதம் தான் இருக்குது. இப்போ கட்டினது ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை கைஸ். இந்த இடமே ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை பார்த்துருக்காங்க. இந்த இடம் கிடையாது, அந்த இடம். இது வந்து இந்த கோயிலுக்குள்ளது. இங்கே ஒரு கோயில் இருக்கா, அந்த கோயிலுக்குள்ளது இந்த இடம் ஃபுல்லாகவே. இதுதான் நம்ம விரால் ஸ்பாட் அந்த மாதிரி. நமக்கு எப்போவுமே உங்களுக்கே தெரியும், ஏகப்பட்ட மீன் பிடிச்சிருக்கோம். நம்ம இப்போ வந்தது மெயினாக சரி கொறுத்து வைக்கலாம் அந்த மாதிரி தான் வந்தோம். பட் கொறுத்து வைக்கிறதுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி போட்டு அடிப்போம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஓகே கைஸ், இனிமேல் நான் பேசி மொக்கப்பட விரும்பலை. நான் உங்களுக்கு எதுக்கு இனிமேல் வீடியோ வரல அந்த மாதிரிலாம் நான் பிந்தி சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம போடுவாங்க. ஓகே கைஸ், இப்போ தான் நம்ம அந்த பெரிய மீனை நம்ம ப்ரோ பார்த்தாரு. நான் நேற்றே பார்த்தேன், சத்தியமாக சொல்கிறேன், சரியான சைஸ் ப்ரோ. எவ்வளோ பெரிய சைஸ் ப்ரோ அது இருக்கும்? 7 கிலோ இருக்கும் ப்ரோ. 7 கிலோ இருக்கணும் தானே? சரியான சைஸு. வந்தால் கூட கட்டிடுவேன். ஆனால் இல்லை, மீன் சைடு இல்லை கைஸ். ஒரு மீன் ஹேட்ச் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தூண்டிலெல்லாம் இன்னும் ஒரு துண்டு கட்டிகிட்டு இருக்காரு. இந்த துண்டு நம்ம போட்டாச்சு. கடைசியால தானே பார்த்தேன், சரியான சைஸு. இந்த பாருங்க மீன் செல் மாட்டேங்குது கைஸ். இங்கே பாருங்க, சொன்னால் நம்ப முடியாது, ஆனால் சொன்னால் நம்பி தான் ஆகணும். இல்லை புள்ளியாக தெரியுது, தெரியுதா உங்களுக்கு? செல்லு இவ்வளோ பார்த்துக்கலாம். பெருசு மாப்பிள்ள இழுத்து வந்துச்சு. இந்த மாதிரி சேதையோட இருக்கு பாரு. இந்த மீன் சேதை கறியோட 2 நாள் சதையோட கறி பிடிச்சிருந்தா சரியான லக்கு தான். இழுத்து அடி பார்த்துச்சு இவ்வளோ டீம் டமார்னு. சரியான சைஸு மிஸ்ஸு. கேமரா படி அடி ஹேட்ச் பண்ணிட்டு சரியால் இருந்துட்டாங்க. வாங்க வேற எப்படியாச்சும் இப்படி இருக்கு. வரமாட்டேது உமால, வெளியே வரமாட்டேது. அவ்வளோ பெருசு அவ்வளோ எப்படி இருக்கட்டும் இருக்கு. இங்கே வந்துச்சு ஒன்று நான் தான் பிடிச்சோம்ல, அந்த சைடு இங்கே பண்ணி வந்துச்சு. நானும் சொல்லிட்டேன்.
இழுத்தானோ இங்கே வர ஓடிட்டு வைக்கிறது. கைஸ் நம்ம ராடோட 2வது ஊக்கு, ஒரு ஊக்கு போட்டோம், அதுவும் மாட்டிக்கிட்டு. இப்போ 2வது ஊக்கு போட்டிருக்கோம், அதுவும் இந்த மரத்தில் மாட்டிக்கிடுது. தெரியுமா என்னன்னு தெரியல உங்களுக்கு, நீங்கள் காட்டுறேன். அவ்வளோ என்ன இடம் கரெக்டாக இது. கிடக்கா ஒயிட் கலரில் லைட்டாக தெரியுது பாருங்க. இதான் எங்க எங்களை 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 கைஸ்மா கொஞ்சம் தப்பிச்சிட்டல. இல்லை இல்லை இது பிரைட்னஸ் குறைஞ்சிட்டல. ஐயோ எங்க மாப்பிள்ள கம்பு கரெக்டா குச்சி போல நிற்க போறல. இங்கே வா மாப்பிள்ள, எங்களை அந்த குச்சி கையில் நிற்க போய் கரெக்டாக பெருசு குச்சி காய் ஒன்றில் எனக்கு ஒன்று 3 தான் கிலோ இருக்கும். இல்லை. ரைட்டு இந்த மேலே போகுது கரெக்டாக போய் 3 கிலோமீட்டர் இருக்கும். அசால்ட்டாக தாராளமாக இருக்கும். ஆமாம் மாப்பிள்ள அந்த போயிட்டு எந்த போகுது அதானே. அதே தான் தாராளமாக இருக்கும். 3 கிலோ தாராளமாக. இண்டிமெண்ட்டு போட்டாங்க இந்த வச்சுக்கோங்க. எங்களை அந்த 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 நிழல் மட்டும் தெரியுது லைட்டாக. அந்த 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 போயிட்டு இந்த போதில்ல. அதில் தான் போகணும் சொன்ன கொஸ்டின் தெரியுதா? அதான் அது வெயிலுக்கு வரதான் அப்புறம் மணலுக்கு போகுது. வேலை கிடக்கும் தெரியுமில்ல. இது வேலையே பிடிக்க மாட்டேங்குது. அந்த அடிச்சா கரெக்டாக நக்கம் கைஸ் ரொம்ப நேரம் ஆகிட்டு வந்து சூப்பர். இந்த இடம் கரெக்டாக நடந்தோம் இந்த வாட்டியும். கைஸ் இது என்ன விஷயம்னா, நம்ம ராத்திரி வந்து பிடிக்கிறது செமையாக இருக்கும். பட் இப்போ என்ன விஷயம்னா, இந்த இடத்துல இங்கே ஃபுல்லாகவே முள் செடி, அதாவது தொட்டை உடையிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப தண்ணிக்குள்ளே கிடந்து மாச கணக்கில் ஊறிடுச்சு. தொட்டை உடையிற மாதிரி தான் இருக்குது. இங்கே 2 தூண்டில் போட்டு வச்சுருக்கோம். தொட்டை உடையிற மாதிரி தான் இருக்குது. ஒரு பிரச்சனை இல்லை. ஆனாலும் மாட்டிக்கிட்டுனா வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நான் இந்த 2 தூண்டில் போய் பார்க்கும். ஓ பாதை அந்த இருக்கா? செடி ரொம்ப வளர்ந்ததுன்னா நமக்கு எது பாதைனே தெரியல. இங்கே ஒரு நரம்பு போட சொன்னானே. கைஸ் கஷ்டமாக இருக்குது. வந்ததுலேருந்து ஒரு மீன் கூட மாட்டாமல் இருக்குது கைஸ். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வந்ததுலேருந்து ஒரு மீன் கூட மாட்டவே இல்லை. வந்து 2 மணி நேரம் ஆகிட்டு இனிமேல் நமக்கு ஒரு மீன் கூட மாட்டலை. ஒரு மீன் அடித்தா கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம். அடுத்த வாட்டிலாம் நம்ம உயிர்கண்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் கைஸ். கைஸ் வந்து நம்ம 4 மணி நேரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆக போகுது. 3 மணி நேரம் ஒரு மீன் கூட பிடிக்கவே இல்லை. மனசு ரொம்ப கஷ்டமாகுது போக போக. ஒன்றுமே இப்போதைக்கு ஆச்சு ஆவோட கைஸ். கைஸ் இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு. ஏன்னா அந்த இடத்துல ஏக்கு மீன் அடிக்க மாட்டேங்கிறேன். ஏன்னா ஜிலேபி மீனுங்க போதுமான அளவோட கூடயே இருக்குது. ஏன்னா முதல்ல மீன் அடிக்கணும்னா ஃபஸ்ட் ஆக்கியாத இறை தேவைப்படணும். ஏன்னா இதுக்கு வந்து இந்த மீன் வந்து இறையே தேவைப்படலை. ஜிலேபி மீனுங்க போதுமான அளவோட அதிகமாகவே இந்த இடத்துல குட்டி குட்டியான சைஸ் நிறையவே இருக்குது. அதனால தான் மீன் ஹேட்ச் ஆக முடியுது தொடங்காது. நாங்களும் எவ்வளோ மண்ணில் கட்டி பிடிக்க தான் பார்க்கோம். பட் வாய்ப்பே இல்லை. வந்து கரெக்டாக 9 மணிக்கு வந்தோம். மணி 1 ஆச்சு. கரெக்டாக 11:40 சாரி 12:40 ஆகுது. நம்பிக்கையே இல்லை, சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது.
மனசே உடையுது. உண்மையாக மாட்டிலங்க முடிச்சதுதான் மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரி வாங்க வெயிட் பண்ணி சும்மா கொடுத்துருக்கேன், சுற்றி கட்டிட்டு வரேன். ஐயோ பேசினா காலை வச்சு நடக்க மாட்டாங்க, சரியாக நடக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே இந்த இடத்துக்குள்ளே எங்கே பாம்பு இருக்கும் நமக்கே தெரியாது. பாம்பு இருந்தாலும் சொல்லிக்கிற லெவலுக்கு கிடையாது. கடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சது. அதோட நம்ம கடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது ஒன்றும் நம்ம இடத்துக்கு வரலையே, நம்ம தான் அது இடத்துக்கு வந்துடுறோம். நல்லா பெருசான ரியாக்ஷன். வா 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 சூப்பர். அதாவது இந்த இடத்துல இருந்து தண்ணி வந்து அப்படி நேராக போகுது. ஓகேவா, ரொம்ப அவுட்ரு, இந்த ஊர் வந்து ரொம்ப அவுட்ரு. அதான் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த இடம் விரால் பண்ணுறதுக்கு. ஆனால் இங்கெல்லாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான் கைஸ். அந்த இடத்துல இருக்கும். ஆமாம் சரி. பச்சைக்கிளி இங்கே வந்து ஏதோ மரத்தை வெட்டின மாதிரியே எனக்கு ஃபீலாக இருக்குது. பரவாயில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆள். ஆனால் அந்த இடத்துல தான் வழக்கத்தோடு அதிகமாகவே இருக்குது. என்னாச்சு கைஸ், பசி ஓவர் ஆகிடுச்சு. ஒரு புரிய வேணும் தான் நம்ம பொறி சாப்பிட வேண்டியதான் கைஸ். இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் பெரிய லெவலில் நம்ம சாப்பாடெலாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த இடத்துல தண்ணி வத்த மட்டும் நம்ம அங்கேருந்து பிடிச்சிருப்போம் மீன், சேர்ந்து கிடக்கும். ஏகப்பட்ட மீன் பிடிச்சிருப்போம். மயில் ரெக்க கிடக்கான்னு பார்த்துட்ருக்கேன். ஐயோ ஐயோ என்னன்னு தெரியுதா அவங்களுக்கு? அப்பா வேற மாதிரி ஃபுல்லாக இது சரக்கு. இந்த இடம் ஃபுல்லாகவே விரால் தான். ஆனால் இருக்க கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. மயில் ரெக்கை தான் இப்போ நமக்கு வேணும். மயில் ரெக்கை ஒன்று இருந்துச்சுன்னா இடமே பார்க்க அப்படியே அருமையாக இருக்குது. அந்த பச்சை வச்சு கட்டி விட்ருக்காங்களா, அதாவது அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். போதுமான இடத்த வச்சு நல்லா வலைய வச்சு பச்சை இதை வச்சு கட்டி விட்ருப்பாங்க. அது ஃபுல்லாக அவங்க வந்து குத்தகைக்கு விட்ட வளர்ப்பு இது இருக்கும் ஜிலேபி வளர்ப்பு ஜிலேபி கைஸ். அதாவது எப்படி சொல்ல, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வீடுலாம் இப்போ இந்த மாதிரி ஓரமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி அவங்க சைடு வீடு, அதாவது இது வந்து ஒரு மெயின் ரோடு. ஓகேவா, இதாக இருக்குல்ல, இது வந்து ஒரு மெயின் ரோடு தெரியுதா உங்களுக்கு?
வந்து மெயின் ரோட்டில் சைடு அது வந்து வீடுங்க. வீட்டில் வந்து வளர்ப்பு வீட்டில் ஒரு ஓரமாக ஒரு இடத்த எடுத்து வளர்ப்பு ஜிலேபி வளர்க்குவாங்க. இல்லீகல்லாம் கிடையாது, லீகல் தான். ஏன்னா அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுது, அதனால் வளர்க்காங்க. என்னாச்சு கிளம்பி தரான் இப்போ போட போறியா? என்னாச்சுடா? காலிய ஏய் அது அடி கிடையாது கைஸ். இப்படி தான் எங்கே கழுவி ஆகணும். தோன்ற மாதிரி தோன்ற நம்ம ரொம்ப நேரம் ஆகிட்டு நம்ம வந்து பிடிக்கல கைஸ். இதான் கைஸ் நம்ம அவ்வளோவா ஃபிஷ்ஷிங் அதாவது வரக்கூடாதுன்னா நாங்கள் வராமனா இல்லை, எங்களுக்கு சுத்தமாகவே டைமே இல்லை. அதனால தான் இப்போ வந்திருக்கிறோம். வீடியோ பார்க்க ரொம்ப உங்களுக்கு கடுப்பாக இருக்கும், என்னடா ஒரு மயிலையும் காட்ட மாட்டேங்கிறானு சொல்லி. பட் கோவப்படாதீங்க, எனக்கு ஸ்டில் எனக்கும் அது தெரியுது. என்ன பண்ணுறது கைஸ், நேரம் ஏறு மாதிரி ஐயோ 5 நிமிஷம் லேட்டாக வந்துருக்கலாமா? ஒரு மீன் மிஸ், வந்ததுலேருந்து ஒரு மீன் மிஸ்ஸு, இப்போ ஒரு மீன் 2 மீன் மிஸ்ஸு. இந்த நேரமில் வந்து நாங்கள் இங்கே போட்டேன், ஓகேவா? இது இங்கே போட்டிருந்தேன், அதில் வந்து ஒரு மீன் மாட்டி இருந்திருக்கு. அது நான் கிறுக்கணவே அப்படி சொல்லித்ததில் மிஸ்ஸு. வெடியாகவும் பேசி இந்த இடத்துக்குலாம் வந்தாலே ஒன்றுமே மாட்டாது. ஆனால் இந்த இடத்துல நமக்கு அதிக மீன் மாட்டினது இந்த இடம் தான். ஆனால் இப்போ போதுமான அளவுக்கு ஜிலேபி மீன் இருக்குது. அதனால தான் இங்கே ஒன்றுமே மாட்ட மாட்டேங்குது. ஏதாவது ஒரு நிறைய கூட்டமாக இருந்தால் உங்களுக்கு காமிக்க, ஓகேவா? மூர்த்தி புது குடல் மாட்டி போடல, பார்த்துக்கலாம். போட்டுட்டு வந்து கைஸ் நம்ம ஏனப்புது மட்டில் போட்டால் கூட வந்து ஏகப்பட்ட மீன் பிடிச்சிருக்கோம். மூர்த்தி நான் ஒரு துண்டு எடுத்து ஏனப்புது மடக்கி போட்டுமால எதுக்கு? தேலி மீன் தானே நம்பிடும். இல்லை ஆடியன்ஸ்க்கு அது நல்லா இருக்குமால. சரி இல்லை ஆடியன்ஸ் பேசுகிற வழியே கிடையாது. ஏனப்புது மடக்கி போயிட வேண்டியதான். இப்போ நம்ம நிற்கிறது ஆப்போசிட், அங்கேருந்து இங்கே ஆப்போசிட் சைடு, இங்கேருந்து நம்ம இங்கே போகிறோம் ஆப்போசிட் சைடில். வழியே இல்லை கைஸ். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், சத்தியமாக முடியல என்னால், ஓகேவா? ஆப்போசிட் சைடில் போட்டு பார்ப்போம் கண்டிப்பாக. ஆனால் தேவையும் கண்டிப்பாக முடியும், எனக்கு தெரியும். ஆனால் நாங்கள் இங்கே விராலும் பிடிச்சிருக்கோம் நிறைய தடவை. திடீர்னு யதார்த்தமாக அம்பிடுறதாங்க இந்த விரால் மீன். எதுக்கு தான் யதார்த்தமாக திடீர்னு அம்பிடுவோம். அது வந்து அந்த விரால். இப்போ நம்ம அமைதியாக போவோம், ஓகேவா? அமைதியாக வாங்க. அப்பா வீடியோ ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு எனக்கு தெரியும். கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் கோவப்படாமல் கடைசியில் பாருங்கள் கைஸ். போட்டிருக்கோம். எதுக்கப்புறம் மெல்ல பேசுகிறீங்க கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம அமைதியாக மெல்ல தான் பேசி ஆகணும், சரிங்களா? காற்று மீன் அடிக்கிற சவுண்டை கேளுங்க. ஓ ஷிட் கேஸ், நான் ஒருத்தனாக தான் இருக்கேன், எல்லோரும் அந்த சைடு நிற்காங்க. அதனால் வழி கிடைக்கிது கேஸ். நான் கேமராவை நானே தான் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது.
எப்படி ஹேண்டில் பண்ணுறது எனக்கு தெரில. பார்க்க வர முடியாது உங்களால். மீன் மாட்டிருக்கு. கைஸ் இவ்வளோ தூரம் வந்து ஒரு மாதிரி வேஸ்ட்டு தான். ஆனால் 5 மணி நேரம் ஆகிட்டு வந்து செட் பண்ணுங்க. 5 மணி நேரம் ஒரு மீன் கூட பிடிக்கல. ரொம்ப சேடாக இருக்குது. வரும்போது எவ்வளோ இதாக வந்தாலும் அதோட ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. 1 மணி நேரமாக இங்கே தான் உட்காந்து தேவை. 1 மணி நேரம் இருக்காது, 3/4 மணி நேரம் காணும். காய்ஸ் கேமரா ரோலிங். ஆ அங்க போனல. ஆமா. இங்க மாட்டு வாலிஸ்ல பேரு. நல்ல எடுத்துட்டு பேசுது. ஆ ஆ எவ்வளோ பெரிய மீன்ல இந்தா போச்சே. ஓகே கைஸ், வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சுதாங்க. கிளம்பிட்டோம். see you the next வீடியோ. ரொம்ப மொதல் வீடியோவே இவ்வளோ சேடாக போடணுமா? சரி ஓகே பரவாயில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, அதாவது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கட்டும்.